Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம under 20,000 பட்ஜெட் குள்ள இருக்க பெஸ்டான டாப் 3 ஆல் ரவுண்டர் மொபைல் என்னன்னு தான் டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்க எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இதுல ஒரு மொபைலை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் பெஸ்டான மொபைலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும் அண்ட் ஒரு பெஸ்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். ஓகே गाइस, இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது SK Thoughts, நான் உங்கள் SK. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மொபைல் Samsung M35 5G தான். இந்த மொபைலை பொறுத்தவரையிலும் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் பிராண்ட் வேல்யூக்காக தாராளமா சூஸ் பண்ணலாம். சேம் டைம் இதுல 6.6 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த செக்மெண்ட்ல Samsung பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவும் இந்த போன்ல கொடுக்கறாங்க. பட் சைடு பெசல்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. தென் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos 1380 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது நியர்லி Dimensity 7050க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது ஜஸ்ட் ஓகேவா தான் இருக்கு. அடுத்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. கேமரா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான கான்ஃபிகரேஷன் அப்படினே சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்றதுக்கு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸ்ல இருக்காது, அது ஒரு பெரிய டிராபேக்காவும் இருக்கு. இதை தவிர்த்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது மல்டிமீடியா கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ ஓவராலா இந்த Samsung Galaxy M35 5G மொபைல் ஒரு ஜெனரலான யூசர் பெஸ்டான ஆல்ரவுண்டர் மொபைலா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அண்டர் 20K பட்ஜெட்ல தாராளமா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். சோ அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். ஓகே गाइस, அடுத்து இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு 6.67 இன்ச் Full HD Plus டிஸ்ப்ளே கர்வ்டு டிசைன்ல வேணும் அப்படின்னா Moto G85 5G மொபைலை தாராளமா ட்ரை பண்ணலாம். பட் இதுல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ராசஸருக்கு Snapdragon 6S Gen 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் 50 மெகாபிக்சல் Sony சென்சார் ரியர் மெயின் கேமராவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவாவும் கொடுத்திருக்காங்க. முன்புறமா ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. தென் ஒரு 5000 mAh பேட்டரி அதை ஃபில் பண்ண 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா கர்வ்டு டிஸ்ப்ளேல ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட்டோட மல்டிமீடியா கண்டென்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கேமரா கொஞ்சம் பெட்டராவே இருக்கும், மத்தபடி ஓரளவுக்கு ஓகேவான ஸ்பெசிஃபிகேஷன் தான். சோ நீங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ல மோட்டோ மொபைல் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படினா மட்டும் இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த மொபைலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ரீசன்ட்டா iQல இருந்து லான்ச் ஆன iQ Z9s மொபைலை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். விவோ சர்வீஸ் சென்டரோட கஸ்டமர் ரெஸ்பான்ஸும் எக்ஸலண்டாவே இருக்கும். சேம் டைம் மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனும் டாப் நாச்சா இருக்கும். ஓகே எஸ், இந்த மொபைல்ல Dimensity 7300 ப்ராசஸர் தான் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங்கும் ஓரளவுக்கு பெஸ்டாவே இருக்கும். தென் ரியர்ல 50 மெகாபிக்சல் Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. சோ மெயின் கேமராவோட இமேஜ் அண்ட் வீடியோ குவாலிட்டி கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். இதை தவிர்த்து முக்கியமா 6.77 இன்ச் Full HD Plus டிஸ்ப்ளே கர்வ்டு டிசைன்லயும் 1800 நட்ஸ் பீக் பிரைட்னஸ்லயும் கொடுத்திருக்காங்க. தென் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்கிறதுனால ஓவராலா மல்டிமீடியாவை ஆக்சஸ் பண்றதுக்கு 100% பெஸ்ட் சாய்ஸாவும் இருக்கும். தென் 5500 mAh பெரிய பேட்டரி 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடவும் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் இந்த மொபைலும் iQ Z9 மொபைலும் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இதுல எது வேணாலும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு மொபைலையும் தவிர்த்து 1 இயர் ஓல்டு மொபைலா இருந்தாலும் OnePlus Nord 3 மொபைல் இப்போ ரீசெண்டா ஆஃபர்ல 20,000க்கு சேல் பண்றாங்க. அதுவும் 100% இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே கன்சிடர் பண்ணலாம். தென் பெஸ்டான கேமரா அண்ட் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிஸ்ப்ளே அண்ட் சவுண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க Nord CE3 மொபைலையும் 18,000க்கு ட்ரை பண்ணலாம். மத்தபடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க Redmi ஃபேன்ஸா இருக்கீங்க அப்படின்னா Poco X6 மொபைலை ட்ரை பண்ணலாம். என்ன ப்ராப்ளமும் மேக்ஸிமம் மொபைல்ல வருது. அப்படி ஒருவேளை ப்ராப்ளம் வந்து நீங்க சர்வீஸ் சென்டருக்கு மொபைலை எடுத்துட்டு போனாலும் சர்வீஸ் சென்டர்ல உங்களை தர லோக்கலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பெரிய டிராபேக்காவும் இருக்கு. தென் நீங்க ஒருவேளை Oppo அண்ட் Realme ஃபேன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க Narzo 70 Pro 5G மொபைலை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஓகே गाइस, இப்போ பார்த்த இந்த மொபைல் எல்லாமே மோஸ்டா ஆன்லைன்ல தான் அவைலபிளா இருக்கும். பட் இதே பட்ஜெட்ல நியர்ல இருக்க கடைகள்ல வாங்குற மாதிரி பெஸ்டான மொபைல் சாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா ரெடி பண்ணலாம். அதர்வைஸ் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இதுக்கு மேல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே गाइस, thank you.